ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம ஜெயிச்சிட்டோமாரா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு நேற்றுக்கு. இன்னும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நேற்றுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டே வந்து கம்ப்ளீட் ஆகிற மாரி ஒரு ஹாப்பினஸோட முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எபிசோட்குள்ளே போகலாமா? ஸோ இன்னைக்கு எபிசோடில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம குமரன் கங்கா பாட்டை தான் காமிச்சிருந்தாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. குமரன் வந்து எவ்வளவோ கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வந்து கங்கா வந்து கோபமாக பேசலாமுங்க. லாஸ்டா வந்து அவர் கிளம்பும் போது கூட அவர் ஹக் பண்ண வருவார். அப்போ கூட அவங்க தள்ளி விட்டுருவாங்க. அந்த பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. என்னதான் இருந்தாலும் அவர் உனக்காக தான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறாரு. அது ஒரு நல்ல விதமாக அனுப்பிச்சிருக்கலாம். அவங்களுக்கு வந்து அவர் கூட இருக்கிறாங்க, பணமும் வேணும் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு. ஸோ ரெண்டுமே பாசிபிள் இல்லைல்ல. ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் லைஃப்பில் இன்னொன்று கிடைக்குங்க நிஜமாலுமே. ஸோ அவங்க வந்து இந்த பிரிவை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து நிறைய ஹர்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என் கூட தான் இருக்கணும்னா எல்லாருக்குமே அந்த ஹீலிங் டைம் தேவை தான். ஸோ இது ஒரு நல்ல மூவ் தான். அண்ட் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எல்லாரும் சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ விஜய் போய் இவர் ஹக் பண்ணிட்டு போயிட்டுன்னு சொல்கிறாரு. காவேரி வந்து நான் பார்த்துக்கிறேன் அக்காவை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. ஆனால் கங்காவை ஹக் பண்ண போகும்போது அவங்க தட்டி விட்டுறாங்க. ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் அவர் வந்து கீழே வந்து நின்றுட்டும் மேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் கங்கா வெளியே வர மாட்டாங்க. ஸோ நான் பேச மாட்டேன்னு சொல்கிறேன். அவங்க வந்து பேச மாட்டேன் நீங்கள் போனீங்கன்னா அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து கிளம்பிடுவார். ஸோ அந்த இடத்துல அவர் எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத வந்து காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீக்கா சீன். காவேரி வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க 5th month ஸ்கேன் பார்க்க போகிறதுக்காக. ஸோ அவங்க வந்து அந்த அழகா குட்டி குழந்தை குட்டி குட்டி கையும் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ப்ரெசிவான திங்ஸ் எல்லாமே வந்து விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. விஜய்க்கு வந்து ஃபுல்லாக பயமாக இருக்கும் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 5th month ஸ்கேனில் தான் தெரியும்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ விஜய் வந்து பாப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ரெண்டுமே அழகாக காமிச்சிருந்தாங்க. அவங்களோட ஹாப்பினஸ், இவரோட பயம் ரெண்டுமே பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க. கடைசியில் வந்து விஜய் ப்ரே பண்ணுவார், கடவுளே அவங்களுக்கு சந்தோஷம், இதே சந்தோஷம் எப்போலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம காவேரி கங்கா சீன் இருந்துச்சு. அப்போ காவேரி வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இதை பொறுமையாக அவர்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க, கங்கா நான் சொன்னேன் நீங்கள் போனீங்கன்னா நான் பேச மாட்டேன்னா அப்பவும் அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நாளைக்கு வந்து ஸ்கேன் போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி ப்ரிவ்யூ. நாளைக்கு ஸ்கேன் எடுக்கிற மாதிரி சீன்ஸ் தான். ஸோ நாளைக்கு நம்மளோட அந்த ஸ்கேன் சீன்ஸ் வந்துடும். ஸோ இதுதாங்க இன்றைக்கி எபிசோட். எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.